கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காஞ்சி மகாபிரிவா பத்ராச்சலத்தில் இருந்தா இந்த பத்ராச்சலத்தில் பல அதிசயங்கள்லாம் நிகழ்கிறத பார்த்துட்டு வரோம். பத்ராச்சலத்தில் இருக்கிறதே அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது. பத்ராச்சல ராமதாஸ் கட்டின கோவிலில் திருப்பி ஜீர்ணோத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினா அந்த கும்பாபிஷேகத்துக்காக தான் பெரியவா திரும்பி புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வாமிகளோடு வந்திருந்தா. அந்த கும்பாபிஷேகத்தில் வானமாமலை ஜீயர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர், நாராயணஜீயர் முதலான வைஷ்ணவ ஆச்சாரியர்கள்லாம் கலந்துக்க அதில் பெரியவா புதுப்பிரிவா எல்லாரும் கலந்துண்டா. இந்த ஜீயர்கள்லாம் அந்த விமானத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம், கோபுரத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ண அங்கே சுதர்சனம் இருக்குது. சுதர்சனம் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்பா வைஷ்ணவா கோவிலெல்லாம். பத்ராஜல ராமதாஸ் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணுறதே அவருக்கு 6 அடி உசரத்துக்கு ஒரு சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார் கிடைச்சார். அது இன்னமும் வச்சுன்னு இருக்கா. நீங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் கூட பார்க்கலாம். பெரியவா பத்ராஜலத்தில் அந்த கோதாவரி கரைக்கு எடுத்துன்னு போய் இந்த ராமதாஸுக்கு கிடைச்ச அந்த சுதர்சன ஆழ்வார் எடுத்துன்னு போய் ஜீயர்கள்லாம் புடைசூழ பெரியவாளும் அபிஷேகம் பண்ணுவாள். எல்லாரும் அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு பெரிய ஆராதனையெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்தா. இப்படி பெரியவாளும் இந்த சுதர்சன ஆழ்வாருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண, ஜீயர்கள்லாம் அந்தந்த விமானங்கள் கோபுரத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ண ரொம்ப விமரிசையாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தில் அந்த கோவில் திருப்பணியை முக்கிய ஸ்தபதியாக இருந்து இந்த கணபதி ஸ்தபதி தான் பண்ணினர். அவருக்கு தக்க விதமான பாராட்டெலாம் பாராட்டி பெரியவா இப்போ என்ன பண்ணால் இந்த கும்பாபிஷேக வைபத்தில் பெரியவாளுக்கு ஒரு பட்டு சால்வை இதெல்லாம் கொடுத்தி எல்லாம் பண்ணியிருந்தா. அதை எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அப்போ ராமதாஸ் கட்டினர், இப்போ கணபதி ஸ்தபதி கட்டிட்டா அந்த கோவிலை அப்படின்னு சொல்லி கணபதி ஸ்தபதிக்கு அந்த பீதாம்பரத்தை தானே அவருக்கு கொடுத்து கௌரவெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா. அப்படி இருக்கிற அந்த கணபதி ஸ்தபதியோட வாழ்க்கைக்கும் பெரியவாளுக்கும் ஒரு பெரிய அமானுஷ்யமான பந்தம். கணபதி ஸ்தபதி இன்னமும் அதை நினைச்சு உருகின்னு இருக்கார். இப்போ காஞ்சிபுரத்தில் வாசம் பண்ணின்னு இருக்கார். அதுவும் பெரியவா அனுகிரகத்தினால்தான். இவர் ஆந்திர அரசாங்கத்தில் என்ன பண்ணினார், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படின்பா அந்த கிரேடில் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். ஆந்திர அரசாங்கம் இவரை ஒரு வச்சிருந்து இவரை ஸ்தபதி தான் அப்படின்னா கூட இவருக்கு ஆங்கில படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் பரம்பரையா ஸ்தபதி பரம்பரைவா. செட்டிநாட்டில் இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்தவா, தேவகோட்டைக்கு பக்கத்தில். அப்படி இருக்கிறவா இந்த ஸ்தபதியை இவரோட பெருமையை தெரிஞ்சுட்டு இந்த சில்பகலைக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆந்திரா அரசாங்கத்தில் இவரை உத்தியோகத்தில் வச்சிருந்தா. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தா. அப்படி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதே பல கோவிலை புனருத்தாரணம் பண்ணி அங்கே பல கைங்கரியங்கள்லாம் திருப்பணியெல்லாம் பண்ணுறதுக்கு இவர் ஒரு பெரிய முக்கியமான காரணமாக இருந்திருக்கார். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசாங்கத்தில் இருந்த அநேகமாக எல்லா முதலமைச்சர்களுமே இவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருந்திருக்கா. பிரம்மானந்த ரெட்டி, சென்னா ரெட்டி, என்.டி. ராமராவ் முதலான பல சிஎம் எல்லாமும் இவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்து இவர் ஆதரிச்சிருக்கா. அதில் ஸ்தபதி சொல்ல அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த என்.டி. ராமராவ் இவர்கிட்ட காமிச்ச அன்புக்கு ஈடுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பிரியத்தை பொழிஞ்சிருக்கார், அப்படி ஒரு பெருமைப்படுத்திருக்கார் அப்படின்னு சொல்லுவா. எப்படி இல்லாம பண்ணினா அப்படின்னா அதுக்கு காரணம் எல்லாமே பெரியவாளோட அனுகிரகம். அதான் சொன்னேன் முதல்ல அவர் சொன்னாப்புல, எப்போ பத்ராஜலத்தில் பெரியவா கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி தன்னோட வில்வமாலை பிரசாதத்தை கொடுத்தாலோ அன்னியிலேந்து ஏறுமுகம்தான். அப்படி ஒரு செழிப்பு அப்படின்னு சொல்லுவார். இந்த ஸ்தபதியோட இவருக்கு 4-5 பொண்கள், 2 பசங்க. இவர் 40 வயசுக்கு மேலே தான் பிள்ளைகள் பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பெரிய பையனுக்கு பேர் சங்கரஸ் அப்படின்னு பேர் வச்சு, இன்னொரு பிள்ளைக்கு பேர் ஜெயேந்திரன் அப்படின்னு பேர் வச்சு. அதாவது பெரியவாழ்கிட்ட மடத்தோட உள்ள ஈடுபாடுனால அவளோட திருநாமத்தை இவருக்கும் வச்சார். இந்த சங்கரஸ்தபதி ஸ்கூலில் படிச்சுன்னு பெரியவா ஒரு நாள் கேட்டா, உன் புள்ள இந்த பசங்களை அழிச்சுன்னு தரிசனத்துக்கு போயிருந்தார். பெரியவா கேட்டா, இவன் என்ன படிச்சுனுக்கான்னா ஸ்கூலில் இங்கிலீஷ் படிச்சுனுக்கான்னா உடனே ஸ்கூலில் நிறுத்து அப்படின்னா. இங்கிலீஷ் படிப்பு வேணா ஸ்கூலில் நிறுத்து. உன்னோட அவங்க ஸ்தபதிகளுக்கு உண்டான குலத்தொழிலான அந்த ஆகம சில்ப சாஸ்திரங்கள்ல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட நீ சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் கற்றுக்கோ. ஏன்னா அந்த ஆகமத்துக்கு நமக்கு நமது மதத்தில் பார்த்தீங்கன்னா ஆகமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், புராணமாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமான எந்த கலைகளாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் சமஸ்கிருதத்திலே இருக்கிறதுனால அந்த சமஸ்கிருதத்தை முதல்ல நின்னா கற்றுக்கோன்னு சொல்லி
இந்த சங்கரனை ஸ்கூலை விட்டு நிறுத்த சொல்லி 2 வருஷங்களையுமே, அப்புறம் பின்னாலேயும் 2 வருஷங்களும் ஸ்கூல் படிப்பு இல்லாத இந்த சில்ப கலையிலேயே அவளை தைன் பண்ணி, இன்னைக்கு அவள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்தபதிகளா, சங்கரஸ்தபதி, ஜெயேந்திரஸ்தபதி அப்படின்னு அவ உலகம் முழுக்கலும் வியாபிச்சு பிரபலமா இருக்கா. அதனால ரொம்ப சௌக்கியமா இருக்கா, க்ஷேமமா இருக்கா. நினைச்சு அந்த குடும்பம் பெரியவாளுக்கு கடமைப்பட்டிருக்கு, உருகிறது. அப்படி பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கிறது. பெரியவாளும் இந்த குழந்தையெல்லாம் வந்திருக்குதே இதுகளை ஒழுங்கா படிச்சுன்னு இருக்கா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதா அப்படிங்கிறதுக்காக பெரியவா அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்பா. ஏதோ இதை பண்ணு, அதை பண்ணி, இதை எழுது, அதை எழுது அப்படின்லாம் சொல்றதே அவர் ஏதோ எழுதி வச்சிருந்தார். இந்த சங்கரன் எழுதி காமிக்கிறார் பெரியவாள்கிட்ட ஸ்லோகங்கள்லாம். அது நாகர கிரந்தாட்சரத்தில் இருக்கு. உடனே பெரியவா கணபதி ஸ்தபிட்ட கேட்குறான், இவன் நாகரத்தில் கிரந்தாட்சரத்தில் எழுதியிருக்கான், உனக்கு கிரந்தாட்சரம் தெரியாதோ அப்படின்னா. கணபதி சொன்ன, ஆமா எனக்கு நாகராட்சரம் தெரியாது, கிரந்தாட்சரத்துல தான் படிப்பேன், நாகரம் தெரியாது அப்படின்னு. பெரியவா உடனே அவர்கிட்ட சொல்றா, உன் பிள்ளைக்கு நாகரம் தெரியறது, உனக்கு கிரந்தம் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் பத்தி சில்ப சாஸ்திரங்கள்லாம் பத்தி அந்த குழந்தைகள்ட்ட பேசின்னு இருக்கு. இது அப்படியே என்கரேஜ் பண்ணி இந்த குழந்தை, இந்த சங்கரன் 16 வயசுலயே தனியா ஒரு ஆலயம் கட்டுற அளவுக்கு, கோவில் கட்டுற அளவுக்கு கைதேர்ந்துட்டார். கணபதி ஸ்தபதி சொல்லுவர், இந்த பெரியவா கிருப்பை, பெரியவா ஸ்கூலை நிறுத்து, இந்த தொழிலில் விடு, உன் குலத்தொழிலில் விடுன்னு சொன்ன முகூர்த்தம் அவ வாக்கு விசேஷம். 2 குழந்தைகளுமே உலகம் அதிசிக்கிறாப்புல ஒரு அந்த ஞானத்தோட இருக்கா, அந்த துறையில ஒரு கைதேர்ந்து இருக்கா இல்லையா. 16 வயசுல ஒரு கோவில் கட்டுற அளவுக்கெல்லாம் வருமா? இந்த சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா பல கோவில்லாம் கட்டிருக்கா, அமெரிக்காவில் கட்டியிருக்கா, அங்கே கட்டியிருக்கா, அங்கே கட்டியிருக்கா, எல்லாம் கட்டியிருக்கா. அதை விட அதிசயமா நீங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல விதான சௌதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரசித்தமானது. அங்க கர்நாடக சட்டசபை இருக்கிற இடம். அது அந்த காலத்துல எப்படி கட்டினா அப்படின்லாம் விதான சௌதா வந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த கர்நாடக அரசாங்கம் அதுக்கு பக்கத்திலேயே இன்னொன்று என்ன பண்ணியிருக்கன்னா விகாஷ் சௌதா அப்படின்னு ஒன்று கட்டியிருக்கா. இந்த விகாஷ் சௌதாவை யாரு கட்டினான்னா இந்த கணபதி ஸ்தபதியோட பிள்ளையான சங்கரஸ்தபதி தான் கட்டியிருக்கார். ஒரு 1000க்கும் மேற்பட்ட சிற்பிகளை வச்சிருந்து பழைய விதான சௌதாக்கு இணையா எல்லாரும் அதிசயிக்கிறாப்பெல்லாம் கட்டியிருக்கார். அப்படிலாம் இந்த சில்பக்கலையில இந்த சங்கரஸ்தபதி, ஜெயேந்திரஸ்தபதி எல்லாம் முன்னேறி இருக்காருன்னா அதுக்கெல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் அப்படின்னு கணபதி ஸ்தபதி சொல்வார். ಕಚ್ಚಿ ಮಹಾಸ್ವಾಮಿಗಳ ಮಹಿಮೆ, ಮಹಾ ಪೆರಿಯವ ಮಹಿಮೆ ಪ್ರತಿದಿನ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ. இப்படி பெரியவா பண்ற அனுகிரகம் எப்படி உலகம் முழுக்கலும் அத்தனை பேருக்கும் பிரயோஜனப்படுறது, அத்தனை பேருக்கும் பலனை கொடுக்கறது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது. இதைத்தான் கணபதி ஸ்தபதி சொல்லி சொல்லி ஒருவர் இப்படி அவ வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அனுகிரகத்தையும் பெரியவா தொடர்ந்து இன்னும் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி இருக்கிற பெரியவா இந்த ஸ்தபதியை வச்சு பல அதிசயங்கள், பல அனுகிரகங்கள் பண்ணியிருக்கா. இவர் ஆந்திரா அரசாங்கத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னோம். பத்ரி அப்படின்னு வடக்க க்ஷேத்திரம், இந்த 4 தாம்ல ஒன்றும். அந்த பத்ரி ஆசிரமத்துல தான் ஆதிசங்கர பகவத்பாதால் பேருக்கிறதே. அந்த பத்ரியில பத்ரி நாராயணர் அப்படிங்கிற விக்கிரகம் இல்லாத இருந்தது. அது எப்படின்னா கங்கையில போய் எப்படியோ மறைஞ்சு போயிடுத்து. ஆதிசங்கர பகவத்பாதால் தான் அங்க பத்ரி ஆசிரமத்துக்கு பேருக்கிறதே. அலகநந்தால மூழ்கி இருந்து அது உள்ளுக்குள்ள மூழ்கி முத்து எடுக்கிறது அப்படிங்கிறாப்புல பகவத்பாதால் அந்த அலகநந்தா கங்கையில மூழ்கி இந்த பத்ரி நாராயணர் விக்கிரகத்தை எடுத்துன்னு வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணினர் அப்படின்னு நமக்கு சரித்திரம் சொல்றது. அப்படி 2500 வருஷத்துக்கு முன்னால அந்த பத்ரி நாராயண பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆச்சாரியால் என்ன பண்ணினா அங்க பூஜை பண்றதுக்கு இந்த கேரளத்தை சேர்ந்த நம்பூதிரிகளே அங்க பூஜை பண்ண முடியுமா ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியிருந்தா. பல இடங்கள்ல பகவத்பாதால் பார்த்தேன்னா அவளோட அந்த இடத்துக்கு வந்து அங்க பண்ணின அந்த திருப்பணி ஞாபகார்த்தமா நம்பூதிரிகளை வைக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இங்க திருவத்தியூர்ல வந்து சென்னைக்கு பக்கத்துல திருவத்தியூர்ல அந்த திரிபுர சுந்தரிக்கு எந்திரஸ்தாபனம் பண்ணினப்புறம் நம்பூதிரிகள் பூஜை பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு. இன்னைக்கும் அப்படித்தான் நம்பூதிரிகள் பூஜை பண்ணிட்டு இருக்கா. இது மாதிரி பல இடங்கள்ல இருக்கிறதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த வடதேசத்துல பத்ரிகாசிரமத்துல இந்த பத்ரி நாராயணரை ஆச்சாரியால் திருப்பி எடுத்து பிரதிஷ்டை பண்ணினதுனால அன்னியிலேருந்து அந்த ஆச்சாரியோட வம்சத்தை சேர்ந்த கேரளாலேருந்து நம்பூதிரிகளே போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை திடீர்னு என்ன எடுத்து ஒரு காலத்துல உத்தரப்பிரதேச அரசாங்கம்
அந்த நம்பூதிரிகள் வேண்டாம், அந்த யூபியில இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பிராமணர்களே பூஜை பண்ணணும் அப்படின்னு அரசாங்க ஆணையை போட்டு அதை மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டா. இது பெரியவா காதுக்கு வந்தது. உடனே பெரியவா தந்தி கொடுத்து கணபதி ஸ்தபதியை வர சொன்னா. கணபதி ஸ்தபதி காஞ்சிபுரம் வந்தோடனே பெரியவா சொன்னா, நீ உடனே கிளம்பி உத்தரப்பிரதேசம் லக்னோவுக்கு போ. அங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அப்போ கவர்னராக இருந்தவர் சென்னா ரெட்டி அப்படிங்கிறவர். சென்னா ரெட்டிலாம் முன்னமே சொல்லியிருக்கோம், ஆந்திராவில் இருக்கிறதே ஸ்தபதியோட ரொம்ப பழக்கம் அப்படின்னு. உனக்கு சென்னா ரெட்டியை ரொம்ப பழக்கம் உண்டு. அந்த சென்னா ரெட்டிக்கு பெரியவாழ்கிட்டையும் ரொம்ப பரம பக்தி உண்டு, ரொம்ப பழக்கம் உண்டு. அதனால நீ சென்னா ரெட்டிகிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு. ஆதிசங்கர பகவத்பாதாள் இந்த பாரத தேசம் முழுக்கலும் யாத்திரை பண்ணி பல கைங்கரியம் பண்ணி பல அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதுக்கெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் இன்னும் போதுமான சாட்சி இருக்கான்னா அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் பலதுக்கு மறைஞ்சு போயிடுத்து. ஆனால் இன்னி வரைக்கும் 2500 வருஷமா இந்த ஆதாரம் முக்கியமா பகவத்பாதாள் தான் போய் அலகநந்தாலேந்து பத்ரிநாராயணத்து பிரதிஷ்டை பண்ணினா அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அங்க ஆச்சாரியால் ஏற்பாடு பண்ணி வச்சு இந்த நம்பூதிரிகள் பூஜை பண்றதுங்கிற பழக்கம் இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேச அரசாங்கம் அதை மாத்திட்டு இப்படி காலங்காலமா இருக்கிற அந்த சம்பிரதாயத்தை மாத்திட்டு அங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிராமணாலே பூஜை பண்ணணும்னு மாத்த போறான்னு கேள்விப்படுறோம். அதனால சென்னாரெட்டிட்டு சொல்லி இந்த பழக்கத்தை மாத்தப்படாதுன்னு நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லு. ஏன்னா பகவத்பாதாளுக்கும் அந்த பத்ரிகாசிரமத்துக்கும் உள்ள தொடர்புக்கு இதுதான் இன்னி வரைக்கும் சாட்சியா இருக்கு. இந்த நம்பூதிரிகள் கேரளாலேருந்து போய் பண்றது. அதனால அதை மாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லு. நீ சொல்லிவிட்டு அவ என்ன சொல்றாங்கிறத எனக்கு பதில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவரை தூதுவரா அனுப்பிச்சா. இவர் சரின்னு கிளம்பி போறார். உத்தரப்பிரதேசத்துக்கு போனா இவருக்கோ ஹிந்தி தெரியாது, கூடவும் ஒத்துரும் வரல. எப்படி போய் அங்க பார்த்து பேசுறது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்கிறதே இவர் போய் ஸ்டேஷன்ல இறங்கினாரோ இல்லையோ, ராஜ்பவன்ல இருக்கிற அந்த கவர்னர் மாளிகையில இருக்கிற அந்த சேவர்கள்லாம் போயின்னு இருக்கா. அவளை பார்த்தா உடனே இவருக்கு ஒரு அறிவிப்பு வந்தது ஸ்டேஷன்ல. என்னன்னா, கணபதி ஸ்தபதினு யாரோ வந்திருக்காளாம், அவ இங்க வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வருது அப்படின்னு. உடனே வர அந்த அதிகாரி ரூமுக்கு போனா, அங்க போனா அவ விஷயத்தெல்லாம் சொன்னா. கவர்னர் இது மாதிரி காரை அனுப்பிச்சிருக்காரு, அவெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, நீங்க ராஜ்பவனுக்கு போங்கன்னு. ராஜ்பவனுக்கு போனா அங்க ராஜோபச்சாரம் நடந்தது. சென்னா ரெட்டி இவரை வந்து இவர் ரூம்ல பார்த்தார். என்ன விஷயம்னு, இது மாதிரி பெரியவா இந்த ஆச்சாரியாளுக்கு ஞாபகார்த்தமா அவளுக்கு சம்பந்தம் உள்ளதா இந்த பத்ரிக ஆசிரமத்துல நம்பூதிரிகள் பூஜை நடந்துருக்கு, இதை மாத்த வேண்டாம்னு சொன்னா மாத்தக்கூடாதுன்னு பெரியவா அபிப்பிராயப்படுறா, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னா அதுக்கு ஆவணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணினார், அவ்வளவுதானே, சாயந்தரம் நான் இங்க ராஜ்பவனுக்கு முதலமைச்சரை கூப்பிட்டு நம்ம இந்த விஷயத்தை பேசிடலாம் அப்படின்னா. உடனே சாயந்தரம் கவர்னருடைய ஏற்பாடு படி முதலமைச்சர் திவாரி ராஜ்பவனுக்கு வந்து, ராஜ்பவனுக்கு வந்தோடனே திவாரிட்ட சென்னாரெட்டி சொன்னார், இவர் கணபதி ஸ்தபதினு பேரு, பெரிய ஸ்தபதி, ஹைதராபாத்ல இருக்கார், காஞ்சி பெரியவா அனுப்பிச்சிருக்கா, இது மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கா, பகவத்பாதாள் பண்ணின ஏற்பாட்டை மாற்றக்கூடாதுன்னு சொல்றா, அபிப்பிராயப்படுறா, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னோம். உடனே திவாரி என்ன சொன்னார், பெரியவா அப்படி அபிப்பிராயப்பட்ட அவசியம் அப்படியே இருக்கட்டும், அந்த சம்பிரதாயத்தை மாற்ற வேண்டாம். ஆனா இப்போ இந்த ஜனங்கள்லாம் இப்படி அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி இப்படி இந்த உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பிராமணர்கள் அங்க போய் சம்பந்தப்படுத்திக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இது வர ஆரம்பிச்சுடுத்து. அதனால இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு பிரச்சனை வராத இருக்கிறதுக்கு ஒண்ணு வேணா பண்ணலாம். அங்க பூஜை பண்றதெல்லாம் இந்த கேரளாலேருந்து வர நம்பூதிரிகளாவே இருக்கட்டும். ஆனா இந்த கோவில்ல மற்ற காரியங்களை பார்த்துக்கிறதுலாம் இந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிராமணர்கள்லாம் பண்ணிக்கிட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் கலந்து அப்படி இருக்கட்டும். ஆனா மெயினா பூஜை பண்றது எல்லாம் இந்த நம்பூதிரிகளே இருக்கட்டும், அந்த பழைய சம்பிரதாயமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இது நாங்க தீர்மானம் பண்றோம், இது பெரியவாள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அரசாங்கத்துல அப்படி உத்தரவெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணினா இதை வந்து பெரியவாள்கிட்ட சொன்னா பெரியவா சந்தோஷப்பட்டா. இன்றளவும் அந்த ட்ரெடிஷனலா இருக்கிற நாட்டுல பல சம்பிரதாயங்கள்லாம் இருந்துருக்குன்னா காரணம் அதுக்கு பெரியவா தான். இப்படி பெரியவா பண்ணின காரியங்கள்லாம் வெளியிலே தெரியாது, எல்லாம் சைலண்டா நடக்கும். நாமளா இருந்தா ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னால அதை பெரிய பத்திரிகையில போட்டு அத்தை சென்னி திருமணி விளம்பரப்படுத்தி நான் தான் பண்ணேன் அப்படிலாம் சொல்லிப்போம். ஆனா பாருங்க, இது மாதிரி பல அதிசயமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா, அதுவும் ரொம்ப முக்கியமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. இப்படி யாரானு வெளியில எடுத்து சொன்னாதான் நமக்கு தெரியறாப்புல உலகத்துக்கு இருக்க வழிய இப்படி எல்லாம் இந்த இருக்கலாம் காரணம் பெரியவாதான்ங்கிறது தெரியாதே இருந்திருக்கு. அவ்வளவு எளிமையா அடக்கமா பெரியவா பண்ணியிருக்கா. இன்னைக்கும் பத்ரிக ஆசிரமத்துல ஆச்சாரியால் ஏற்பாடு பண்ணின அந்த நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணிட்டு வரான்னா அதுக்கு காரணம் பெரியவா. அதுக்கு ஒரு கருவியா இருந்தவர்
கணபதி ஸ்தபதி. இப்படி எல்லாம் இருக்கிற பெரியவா திடீர்னு ஒரு நாளைக்கு ஹைதராபாத்துக்கு தந்தி வந்தது. பெரியவா காஞ்சிபுரத்துல சர்வதீர்த்தம் அப்படிங்கிற கரையில இருக்கா. உடனே வர சொன்னான்னு தந்தி வந்தது. இது மாதிரி அடிக்கடி பெரியவா கூப்பிடுவா. உடனே இவர் கிளம்பி வந்துட்டார். வந்தா காலங்கார்த்தாலே இவர் வந்துட்டார். பெரியவா தந்தி கொடுத்துருக்கா வர சொன்னா அப்படின்னா ஒன்னும் அதிகமா கூட்டம் இல்லை. வடிகார்த்தாலே இவர் போயிட்டார். கூட இருக்கு சொன்னா பெரியவா அனுஷ்டானத்துல இருக்கா, ஜபத்துல இருக்கா, இப்ப எங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவளாவே அது கலைஞ்சு வெளியில வந்தாதான் உண்டு அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அந்தண்ட போயிட்டார். சரி அப்படின்ட்டு இவா ஸ்தபதி வெயிட் பண்ணிட்டு இருக்க. வெயிட் பண்ணுவா. சித்த நேரத்துல ஒரு என்ன பண்ணார், பெரியவா எப்படி இருக்கா, என்ன ஜபத்துல இருக்காளா, அனுஷ்டானத்துல இருக்காளான்னு எட்டி பார்க்கலான்னு இந்த உள்ள எட்டி பார்த்தா ஒரு அற்புதமான காட்சி, அதிசய தரிசனம். என்ன அப்படின்னா, பெரியவா ஒத்த காலில் நின்று ஒரு காலை தூக்கி நாபியில வச்சுண்டு ரெண்டு கையும் தூக்கி தலைமையில வச்சுண்டு கிழக்கு திக்க பார்த்து அனுஷ்டானம் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல நிஷ்டையில இருக்கிறது. கணபதி ஸ்தபதி சொல்லுவார், காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு தபஸ் காமாட்சி அப்படின்னு சொல்லுவா. ஒத்த காலில் அப்படி நின்று அந்த காலை தூக்கி இப்படி தொப்பிள்ள நாபியில வச்சுண்டு தலைக்கு மேல கையை வச்சுண்டு ஜபம் பண்ணிட்டு தபஸ் பண்றாப்புல இருக்கும். அதே போஸ்ல பெரியவா நின்று அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள இருந்து அதை பார்த்தோன்னு திடுக்குனது. இப்படியா அபூர்வமான காட்சி தரிசனம். யாரான ஏதானு பார்த்தா ஏதானு சொல்ல போறான்னு உடனே இந்த நந்து விட்டார். கொஞ்ச நேரத்துல பெரியவா அந்த ஜபம் கலைஞ்சது. வெளியில வந்தா. வந்தோடனே ஸ்தபதி வந்திருக்காரு அப்படின்னு உடனே ஸ்தபதிய கூட்டு பேசிந்தா. பேசின்னு இருக்கிறதே, நீ ஒண்ணு பண்ணு, இப்போ காஃபி சாப்பிடு, நீ பண்ணிட்டு கிளம்பி இங்கேருந்து நேர காஞ்சிபுரத்துல இரவாஸ்தானம் இருக்கு, பிறவாஸ்தானம் இருக்கு, கைலாசநாதர் இருக்கு, இது மாதிரி சில கோவில், பல கோவில்லாம் சொன்னா எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிக்கோ. கடைசியா மதங்கேஸ்வரர்னு இருக்கார், அவரை தரிசனம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நேர காமாட்சி கோவிலுக்கு போ, காமாட்சியை தரிசனம் பண்ணிக்கோ, அப்புறம் என்ன வந்து பாரு அப்படின்னு. சரி பண்றேன் உத்தரவு அப்படின்னுட்டு உடனே பாரத் மோட்டார்ஸ் ராமச்சந்திரர் அப்படின்னு ஒரு பக்தர், அவரும் பெரியவா சொல்லி பல கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவர் தரிசனத்துக்கு வந்திருக்கார். உடனே ராமச்சந்திரகிட்ட கிட்டா, நீ கார்ல தானே வந்திருக்க? ஆமான்னு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, இவன் இது மாதிரி இந்த கோவில்லாம் போக சொல்லியிருக்கேன், இவனுக்கு போறதுக்கு ஒரு வண்டி வேணும், நீ உன்னோட காரை அவர் கொடுக்குறியா அப்படின்னு. அவர் ஆஹா சந்தோஷமா கொடுக்குறேன்னார். உடனே அவர் சொன்னார், இத்தனை கோவிலுக்கு போற, நானும் வேணா கூட போறேன்னார். வேணா போயிட்டு வா அப்படின்னா. இந்த பாரத் மோட்டார்ஸ் ராமச்சந்திரர் அவர் கார்ல இன்னும் 2-3 பேர் சூழ இவ ஒரு ஸ்நானத்தை, அதே இந்த சர்வதீர்த்தத்துல ஸ்நானத்தை பண்ணினா ஒரு காப்பி சாப்பிட்டா கார்த்தால 6 மணிக்கு எழுந்துன்னு கார்ல உட்காந்து இந்த இரவாஸ்தானம் பிறவாஸ்தானத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கோவிலா போறா. போய் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு மதங்கேஸ்வருக்கு இப்ப வரத்தே சாயந்தரம் 6 மணி ஆயிடுத்து. அஸ்தமிச்சு இருட்டுற ஸ்டேஜுக்கு வந்துடுத்தோ. இந்த மதங்கேஸ்வர கோவில் அது ஹெச்ஆர்என்சி போர்டு கண்ட்ரோல்ல இருந்து ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அது பூட்டி இருந்தது, பார்க்க முடியல. சரின்னு காமாட்சியை தரிசனம் மட்டும் போலாம். ஏன்னா கார்த்தால ஒரு காபி சாப்பிட்டு கிளம்பினதுதான். கார்த்தால 6 மணிக்கு கிளம்பினது, சாயந்தரம் 6 மணி ஆயிடுத்து. எல்லா கோயிலும் அத்தனை கோயில சொல்லியிருக்கா பெரியவா, சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. ஒன்னும் ஆகாரம் வேற நடுப்புற இல்லை, டயர்டா இருந்தது. சரி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட போலாம் அப்படின்னா இவ காமாட்சி கோயிலுக்கிட்ட வந்தா, சகச்சவேன்னு ஒரு 10-12 வயசு இருக்கும் ஒரு பையன், சிவப்பழமா இருக்கான், பட்டையா விபூதி ருத்ராட்சத்தோட. அந்த பையன் வந்து இவாள்கிட்ட, உங்களை மதங்கேஸ்வரை பார்த்துட்டு தானே காமாட்சிக்கு போக சொல்லி பெரியவா உத்தரவு, போய் அதை பார்த்துட்டு அப்புறம் இங்க வாங்கும் அப்படின்னு ஆர்டர் பண்ணினாப்புல உத்தரவு போட்டான். யாரும் அது இப்படி ஒரு பையன் சொல்றானே அப்படின்னு நினைச்சு பார்க்கறதுக்குள்ள ஆளை காணும். ஸ்தபதி சொல்லுவார், ஒன்னும் பெரியவா ஆக்ஞையை பரிபாலனம் பண்ணுங்கிறதுக்காக ஆதிசங்கரே வந்தாரோ இல்லை பெரியவாளே பிரம்மச்சாரி வடுவேஷத்துல வந்தாலோ தெரியாது. நாங்க மதங்கேஸ்வரை பூட்டி இருக்கேன்னு எங்களுக்கு டயர்டாகவும் இருந்தது, மதங்கேஸ்வரை பார்க்கலன்னா ஒரு கோவில் பார்க்கலன்னா என்னன்னு காமாட்சிக்கு வந்தா காமாட்சி கோவில உள்ள போக விடாத இந்த பையன் வந்து இப்படி ஆர்டர் பண்ணோன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி பயந்து போயிட்டோம். உடனேயே பக்கத்துல விசாரிச்சுன்னு அங்க போய் ஒரு அறிக்கை லைட்லாம் எடுத்துன்னு போய் மதங்கேஸ்வரை பார்த்தா பல அபூர்வமான சிற்பங்கள்லாம் இருந்தது. அதே மதங்கேஸ்வரை பார்த்துன்னு காமாட்சி பார்த்துன்னு பெரியவாள்கிட்ட வந்தோம். பெரியவா உடனே என்ன எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு கார்த்தால வா அப்படின்னு ஒரு வழியா ஒரு வீட்டுக்கு போனார். மறுநாள் கார்த்தால வந்தார். மறுநாள் கார்த்தால வந்தோன்னு, சரி நேற்றுக்கு நீ பார்த்த கோவில்லாம் என்னென்ன விசேஷங்கள் அதெல்லாம் சொல்லும் அப்படின்னு ஒவ்வொரு கோவிலா சொல்றது. இந்த இரவாஸ்தானம் பிறவாஸ்தானத்துல என்ன அப்படின்னு, இந்த இரவாஸ்தானம் பிறவாஸ்தானத்துல இந்த ஸ்தபதி பார்த்தது தட்சிணாமூர்த்தி.
தட்சிணாமூர்த்தின்னா ரொம்ப அபூர்வமான தட்சிணாமூர்த்தி, அவ்வளவு பிரமாதமான தட்சிணாமூர்த்தி. அதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா, அந்த தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல ஆதிசங்கரர் நிற்கிறாப்பல. இதை பார்த்தார், இதை சொன்னார் பெரியவா. அதுதான் பாக்கிச்சனே, அதை கவனிச்சியான்னு. ஆமா, ஆச்சரியமா இருக்கு. இரவாஸ்தானம் பெருவாஸ்தானத்துல இந்த தட்சிணாமூர்த்தி அபூர்வமானது. தட்சிணாமூர்த்தியில சங்கராச்சாரியருக்கு ஆதிசங்கராச்சாரியோட பிம்பம் இருக்கு, உருவம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு தான் கேட்கிறேன், நீ அந்த இரவாஸ்தானம் பெருவாஸ்தானம் நமக்கு ஹிஸ்டரி எல்லாம் தெரியும், அது பல்லவர் காலத்து சிற்பம் எல்லாம் தெரியும். பல்லவர் காலத்து சிற்பம் அப்படிங்கிறது பல்லவர்களோட காலம் 2000 வருஷத்துக்கு முன்னால, 1800 2000 வருஷத்துக்கு முன்னாலேன்னு சொல்றா. அந்த 1800 2000 வருஷத்துக்கு முன்னாலே பல்லவர்களால கட்டப்பட்ட அந்த கோவில்ல ஆதிசங்கரோட சிற்பம் இருக்கு அப்படின்னா பகவத் பாதாளோட காலமும் கட்டாயம் 2000 வருஷத்துக்கு முன்னால தானே இருக்கணும். அதனால இப்ப நவீன காலத்துல 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றது தப்பு தானே. 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற ஒரு கோவில் இருக்கிற சிற்பத்திலே பகவத் பாதாள் பிம்பம் இருக்குன்னா அதுக்கு முன்னாலே தானே இருக்கணும், அதுவும் பல்லவர்கள் சிற்பமாக்கும். அதுக்காக தான் உன்னை பார்த்துட்டு வர சொன்னேன் அப்படின்னா. இது ஒன்னாச்சா, இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் க்ளூன்னா கிடைச்சது. இப்படி பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னா, இந்த காஞ்சி எனக்கு ஒரு 40-45 வயசு இருக்கிறதே இந்த காஞ்சி புராணம் படிச்சிருக்கேன். அந்த காஞ்சி புராணத்துல ஒரு விஷயம் வருது. இந்த மார்கழி மாசத்துல இந்த சிவபக்தாள்லாம் எந்தெந்த கோவில்லாம் தரிசனம் பண்ணிட்டு வருவான்னு சொல்றதே ஏகாம்பரேஸ்வர தரிசனம் பண்ண வருவா. அந்த ஏகாம்பரேஸ்வர தரிசனம் பண்றதுக்கு முன்னால பக்கத்துல ஒரு இடத்தை சொல்லி அங்க அனந்த பத்மநாபேஸ்வரர்னு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போவான்லாம் சொல்லி இருக்கு. இந்த காஞ்சி புராணத்துல பார்த்தா ஏகாம்பரேஸ்வர கோவிலுக்கு போறதே பக்கத்துல அனந்த பத்மநாபேஸ்வர தரிசனம் பண்ணுவான்னு சொல்லி இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அந்த அனந்த பத்மநாபேஸ்வர கோவில் எங்க, அந்த சுவாமி எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அந்த அனந்த பத்மநாபேஸ்வரர் வெளியில கொண்டு வந்து அவருக்கு பூஜை நடக்கணும். இதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். இதுக்கு தூக்கி ஆறி போட்டுது. அனந்த பத்மநாபேஸ்வரா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது அனந்த பத்மநாபேஸ்வரர்னா நீங்க பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல தான் அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற மகாவிஷ்ணு. அப்படி பார்த்தா அந்த அனந்த பத்மநாபன்னா கீழே கைக்கு கீழே சிவலிங்கம் இருக்கும். அதை அப்படி வில்வத்தினால பூஜை பண்றாப்புல போட்டோலையும் இருக்கும். இன்னைக்கு போனா திருவனந்தபுரத்துலையும் தரிசனம் பண்ணலாம். இப்படி அனந்த பத்மநாபரே சிவ பூஜை பண்ணிட்டு தான் நமக்கு சொல்றது. அப்படி பூஜை பண்ணினா இந்த சுவாமி எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது காஞ்சி புராணத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வர சொன்னீங்கன்னா. அப்படி வந்த இந்த ஸ்தபதி இந்த கோவில்லாம் சுத்துறதுக்கு என்ன, இந்த அனந்த பத்மநாபர் எங்க இருக்கார், எப்படி கண்டுபிடிச்சா, இது என்ன வந்ததுங்கிற சரித்திரத்தை நாம தொடர்ந்து பார்க்கலாம்.